ஜமீன் பல்லாவரத்தில் 382வது ஆண்டு காந்தூரி விழாவை முன்னிட்டு சந்தனக்கூட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மும்மதத்தினரும் கலந்து கொண்ட காந்தூரி விழாவின் சமூக நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாய் நடைபெற்றது. ஜமீன் பல்லாவரம் ஹஜ்ரத் சையத் பத்ருதீன் தர்காவின் 382வது ஆண்டு காந்தூரி விழா இந்த ஆண்டு வெகு சிறப்பாக நடைபெற்றது. காந்தூரி விழா கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை சந்தனக்கூட உருஸ் திருவிழா நடைபெற்றது. அதன்படி சந்தனக்கூட விழா முன்னிட்டு தர்காவின் சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு பின்னர் சந்தனக்கூட ஊர்வலம் முக்கிய வீதி வழியாக சென்று பின்னர் தர்கா வந்தடைந்தது. காந்தூரி விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி, மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு போர்வை போத்தி சிறப்பு வழிபாடு நடத்தினர். இந்த விழாவில் பல்லாவரத்தை சுற்றியுள்ள இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி ஏராளமான இந்து மற்றும் கிறிஸ்துவ மதத்தினரும் காந்தூரி விழாவில் கலந்து கொண்டனர். காந்தூரி விழாவிற்கான ஏற்பாடுகளை ஹஜ்ரத் சையத் பத்ருதீன் ஷாகித் தர்காவின் மஸ்ஜித் தலைவர் ஏ.எஸ். முகமது காசிம் மற்றும் நிர்வாகிகள் பஷீர் அகமத், முகமது அக்தர் கான், பிலால், ஷாகுல் ஷமீது, தம்ஜத் ஜமான் இப்ரான், சையது தாஜிதீன், இஸ்மாயில், அபுதாஹிர் மற்றும் விழா உதவியாளர்கள் நஸ்ருதீன் பாஷித், ஆரிப் கான் மற்றும் மெகாலா ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் தர்கா நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். परेशानी की बात